டிராவலிங் அண்ட் போட்டோகிராஃபியில் ஆர்வமுடைய சூரி பட இடங்களுக்கு பயணம் செய்வார், பல இடங்களுக்கு. டைப்போ. அப்போது பார்க்கும் வெவ்வேறு மனிதர்களை அப்சர்வ் செய்துதான் நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வார். பார்க்கும் மனிதர்களை கண்டிப்பா இது நிறைய உண்மைதான். சூப்பர். தன் தந்தை பெயரில் தொண்டு நிறுவனம் தொடங்கி எந்தவித விளம்பரமும் இல்லாமல் மீடியாவிற்கு தெரியாமல் பலருக்கும் கல்வி மற்றும் மருத்துவ உதவி செய்து வருகிறார். தன்னை காண வரும் சிறுவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் என கல்வியின் முக்கியத்துவத்தை கூறுவார். அது என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆசை. எங்க அப்பா பேர்ல ஒரு அறக்கட்டளை வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவிகளை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு படிப்புகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு, நம்ம படிக்கலை அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்யறதுக்கு எதுக்கு சொல்லணும் தேவையில்லை. நீங்க வச்சுட்டீங்க ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த உதவி அவங்களுக்கு போகணும், அது நம்ம கிட்ட இருந்து போகணும். அது என்ன பண்ண முடிஞ்சு வச்சு அது எதுக்கு நான் திருப்பி போய் காடு அவசியமே இல்லையா, அது வேண்டாது. குழந்தைகளுக்காக கொடுக்குறோம், படிப்புக்காக கொடுக்குறோம், அது போய் எதுக்கு? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் சொல்லிடுறேன்னா, மதுரையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மன் பயங்கரமா இயங்கி வந்துட்டு இருக்குது. ஓ, அங்க இருக்கா? என்னது இது? சினிமா வாய்ப்பு தேடும் போது சூரி பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். ஓ, அப்போதுதான் சினிமாவில் வெற்றி பெற்றால் சென்னையில் ஒரு உணவகம் திறந்து இலவசமாக உணவளித்து மற்றவர்களின் பசியை போக்க வேண்டும் என நினைத்தார். விரைவில் சென்னையில் ஒரு உணவகம் திறக்க உள்ளார். விரைவில் சென்னையில கண்டிப்பா ஓபன் பண்ணுவோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு பிரான்ச் வச்சிருக்கோம். ஜனங்களுக்காக ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு நல்லதா கொடுக்கணும். அதுல பெருசா லாப நோக்கம் இல்லாமல் செய்யணும். அவங்க ஹாப்பியார அளவுக்கு இவ்வளவு காசுக்கு இப்படி ஒரு ஃபுட்டா அப்படின்னு அவங்க சந்தோஷமா கொடுக்கணும் அப்படின்றக்காக இதோட இதுதான் மதுரை சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம். பிடிஆர் நாவும் சேர்ந்து அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல கூட 2 பேரும் சேர்ந்து அதை பத்தி. ஆமா, ஏன்டா அது எங்க வீட்டுல எல்லாமே கேட்டுட்டு அம்மா சொன்னது. அங்க இருக்க கடைகள்ல எல்லாருக்குமே பேஷண்ட் பார்க்க வரவங்க சரி, பேஷண்ட் ரொம்ப ஃபுட்டுக்கு சரியானது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எந்த லாப நோக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த இருக்கான காசு வந்தா போதும், அதுலயே கொஞ்சம் கையை கட்டா பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு எந்த இது இல்லாம நல்லா சேம் மற்ற பிரான்ச்சில் என்ன ஒரே சென்ட்ரல் கிச்சன் தான், ஒரே கிச்சன்ல உள்ளதான் நேரம் மற்ற பிரான்ச்சுக்கு அங்க அப்படின்னு இவங்களுக்கு சிஹெச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒண்ணு. அது எங்களை கடவுள் நல்லா வச்சிருக்காரு. இது எல்லாமே அவர் இறைவன் கொடுத்தது, மக்கள் கொடுத்தது. கண்டிப்பா நாங்கள் அங்கே இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை சென்னைக்கு வந்தால் கண்டிப்பா சென்னையில் இருக்கிற முக்கியமான இடங்கள்ல இந்த மாதிரி சேர்ந்த ஒரு ஆசை தான். மற்றொரு ஃப்ரீயா ஓசியா பண்ண முடியாது. அதை எதிர்பார்க்க லாபம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஜனங்களுக்கு நம்ம பண்ணணும் ஆசை. ஃப்ரீயா பண்ணுறது நிறைய விஷயங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது நம்ம வெளியில தெரிஞ்ச அவசியம் இல்லை. அது ஒரு ஜென்ரலாகவே ஃபுட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸே ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு வேலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காலையில போனா நைட்டு வரைக்கும் அங்க இருந்து தான் ஆகணும். யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடை நடத்தினாலும் வேற வழி இல்லை. அதுவும் அந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப மக்களுக்கு அது 100% கரெக்டா போய் சொல்லணும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வேற, அந்த நொடி நம்ம நிக்கணும், எதை கேட்டாலும் உடனே செய்யணும். அதை ஜென்ரலா ஒரு ஹோட்டல் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரான்சைஸ் மாடலுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அது ஒருத்தங்க பாத்துப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு மதுரையில அப்படி இல்ல, எல்லாமே மொத்த குடும்பமும் நின்னு பண்ணிட்டு இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். 4 லிட்டர்ல ஒரு டைம் கடையில போறப்பமோ ஒரு அண்ணனை பார்ப்பேன், என்ன அப்படின்னு எனக்கு இருக்காது. இப்ப சென்னைக்கு நாங்க லேட்டா ஆரம்பிக்கிற காரணமே அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும், நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படின்றத அம்மா கேட்டுக்கிட்டாங்க. இல்லடா அடுத்தடுத்து வேண்டாம், முதல்ல இவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிடலாம், நான் எல்லாம் பண்ணேன். ஆனா மெனக்கிட்டு கஷ்டப்படுறது அவங்க தம்பிங்க, லேபர்ஸ் இருக்காங்களே அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. இப்பவும் நைட்டு 1 மணிக்கு தூங்குறாங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 12 மணிக்கு தூங்குறாங்க, காலையில 4:30க்கு எந்திரிக்கிறாங்க. இதுதான் லைஃப் தூக்கமாச்சாங்க. மொத்தம் 4 hours 5 hours தான் எல்லாமே தூங்குறாங்க. அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அடுத்தடுத்த பிரான்ச் சப்போஸ் வெளியூர்ல வச்சா இவங்க இப்ப சென்னையில இருக்குன்னா தம்பி அங்கிருந்து ஆளை போட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இன்னும் அவங்களோட அலட்சி அதிகம். இன்னமும் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணா பண்ணுவோம். இப்போ தம்பிகளுக்கு கொஞ்சம் அவங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசை, அம்மாவோட ஆசை. அதனால மதுரையிலேயே அங்க பண்ணிட்டு ஓகே போதும். பட் விரைவில் சென்னைக்கும் கண்டிப்பா பிளான் இப்போ கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா, அது அவங்களுக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுக்காம அவனு பண்ணணும். ஏன்டா ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மொத்த குடும்பம் நீங்க சொல்ற அதுலதான் இருக்கு.